ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜிபேயில் பாக்கெட் மணி அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷனை தொட்டால் உங்கள் பணம் போகுமா அப்படின்ற மாரி நிறைய பேர் தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இதோட உண்மை என்ன, எப்படி இந்த பாக்கெட் மணி அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எல்லாருமே பார்த்தா யூஸ்வலாக ஜிபே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஜிபேயில் பாக்கெட் மணி அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை குறித்து நிறைய பேர் பார்த்தா வாட்ஸ்அப்பில் அந்த ஆப்ஷனை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான பணம் போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. அது முழுக்க முழுக்க உண்மை கிடையாதுங்க. ஸோ இப்போ இந்த பாக்கெட் மணினா என்ன, அதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது ஜிபே பாக்கெட் மணி அப்படின்னா என்ன, அது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, வங்கியின் கணக்கு வைத்திருப்பவர், நீங்கள் பெற்றோராக இருக்கீங்க, ஒரு பிரைமரி யூசர், நீங்கள் ஜிபேயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் கணக்கை நீங்கள் பயன்படுத்தி வேறு ஒருத்தவங்களுக்கு பாக்கெட் மணியுமே நீங்கள் கொடுக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஜிபே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்கள் குழந்தைகிட்ட பார்த்தா வங்கி கணக்கே இல்லை, அவங்க ஜிபேவே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அவங்களுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணலாம். மந்த்லி 15,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஜிபே ஓப்பன் பண்ணலாம். அந்த ஜிபே மூலமாக அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்ல, ஒன்லி அவங்க மொபைல் நம்பரை கொடுத்து ஜிபே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அதாவது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு 15,000 ரூபாய் மாரி ஆக்சஸ் கொடுத்து ஒரு லிங்க் அனுப்ப போகிறீங்க. அந்த லிங்க்கை அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க தேவையான சொல்ல ஏதாச்சும் ஒரு கடைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படின்னா பேமெண்ட் பண்ணுவாங்க. பேமெண்ட் பண்ண சொல்ல அந்த ரெக்வஸ்ட் உங்களுக்கு வரும், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் போகுங்க. அதுதான் இதுக்கான முக்கிய இன்ஃபர்மேஷன். இதில் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு சொந்தமாக வங்கி கணக்கு இல்லாவிட்டாலும் அவர்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலம் ஜிபே பயன்படுத்தி கடைகளில் பணம் செலுத்த முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ பணம் முழுக்க முழுக்க உங்கள் அக்கௌண்ட்டில் தான் எடுத்துப்பாங்க, எல்லாமே உங்கள் ஆக்சஸில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு உங்களுடைய குழந்தைகள் பார்த்தா பேமெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வசதி எப்படி செயல்படுது அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி யூசர் நீங்கள் பெற்றோராக இருக்கீங்க, செகண்டரி யூசர் உங்கள் குழந்தையாக இருக்காங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஜிபே கணக்கோட இணைக்கப்பட்டிருக்கு. அதை அப்படியே அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக இப்போ நீங்கள் ஜிபே வச்சுருக்கீங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் ஜிபே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. ஜிபே இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க மொபைல் நம்பரை போட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன்லேருந்து எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் பார்த்தா அவங்க மொபைல் நம்பர்லாம் போட்டு அவங்களுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பேமெண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பெற்றோர்கள் குழந்தைகள் பண வரம்புகளை அமைப்பதற்கு 2 வரைமுறை. ஸோ பேரண்ட்ஸ் ஆகி நீங்கள் உங்கள் கையில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட தொகையை நிர்ணயிக்கலாம். உதாரணமாக நீங்கள் 2,000 ரூபாய், 1,000 ரூபாய், 3,000 ரூபாய் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் நிர்ணயம் செஞ்சு அவங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணலாம். அந்த மாதத்தில் 2,000 வரை குழந்தை எந்த கடையில் வேண்டுமானாலும் செலவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோருடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வரம்பு 15,000. ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக நீங்கள் பாக்கெட் மணி மூலமாக 15,000 வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு முறைக்கும் அனுமதி அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குதுங்க. ஒவ்வொரு முறை பணம் செலுத்தும் போது பெற்றோர் அனுமதி தர வேண்டும். குழந்தை பணம் செலுத்தும் போது பெற்றோரின் ஃபோனில் அறிவிப்பு வரும். பெற்றோர் அனுமதித்த பின்னரே நீங்கள் பணம் செலுத்த முடியும். பணம் கட்டுப்பாட்டை 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் அவங்களுக்கு 15,000 ரூபாய் மந்த்லி நீங்கள் செலுத்திட்டு அவங்களே ஆக்சஸ் பண்ணுற மாரி அவங்களே பண்ணிக்கலாம், உங்கள் ரெக்வஸ்ட் தேவையில்லை. இல்லை உங்கள் ரெக்வஸ்ட் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஆப்ஷனாக சூஸ் பண்ணி ஒவ்வொரு தடவை அவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வரும், அதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் பணம் போகும் அப்படின்ற மாரி நீங்கள் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு கட்டணத்திற்கும் அனுமதி. அதாவது இப்போ ஒரு மளிகை கடைக்கு போகிறாங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வரும் ஜிபேயில். ஸோ ஓகே அப்படின்னா உங்கள் யூபிஐ பின் நம்பரை கொடுத்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் சென்ட் ஆகிடுங்க. குழந்தை கடையில் பணம் செலுத்த முயற்சிக்கும் போது பெற்றோரின் ஜிபே ஆப்பிற்கு ஒரு கோரிக்கை வரும். பெற்றோர் அதை சரிபார்த்து தங்கள் யூபிஐ பின்னை உள்ளிட்டு அனுமதித்தால் மட்டுமே அந்த கட்டணம் செலுத்தப்படும். ஸோ இதாங்க பாக்கெட் மணிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அவங்க ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. பட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் பணம் போகுது அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்கெட் மணி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு
அதில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஸோ உங்களுடைய குழந்தைக்கு யாருக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஒரு லிமிட்டை செட் பண்ணிட்டு ஆக்சஸ் கொடுக்க போகிறீங்க. அவங்க வந்து பார்த்தா அவங்க ஜிபேலேருந்து அந்த மொபைல் நம்பர்லேருந்து லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட் வரும். அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து முடிஞ்சது. நீங்கள் எங்கேனாலும் போயிட்டு அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் இதுக்கான டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தேவை, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தேவைன்றவங்க கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. அதை கொடுத்து நான் வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான அப்டேட். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.